மை நேம் இஸ் செந்தில் முருகன். அப்பா பேர் வந்து ஆர் மலைச்சாமி, அம்மா பேர் வந்து ஐயம்மாள். எங்கள் ஊர் வந்து ராஜபாளையம் பக்கத்தில் முத்துலியாபுரம். நான் ஃபஸ்ட்டு காலேஜ் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ண ஆசை வந்துச்சு. அதனால் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் சென்டர் தேடினேன், நல்ல சென்டரா. அதுக்கப்புறம் சாய்னா அகாடமின்னு ஒரு சென்டர் கிடச்சிது. அதுலேருந்து வந்தேன். ஃபஸ்ட்டு வருஷம் படித்தேன். ஃபஸ்ட் வருஷத்தில் எனக்கு மெடிக்கலில் போச்சு. எக்ஸாம் ரெண்டுலாம் பாஸ் ஆனேன், எனக்கு மெடிக்கலில் போச்சு. அதனால் ஆன்லைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சென்டர் போனால் ஒன்று பெட்டராக கிடைக்கும் அப்படி இப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மோட்டிவ் ஆச்சு. திரும்ப 2025 அப்ளை பண்ணேன். எக்ஸாம் பாஸ் பண்ணேன், ஃபிசிக்கல் பாஸ் பண்ணேன், மெடிக்கல் கிரவுண்ட் மெடிக்கல் ஃபிட்டானேன். அப்போ தான் சார் மோட்டிவேஷன் பண்ணாங்க. ஒன்று போனால் இன்னொன்று பெட்டராக கிடைக்கும்னு சொன்னேன். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்குது பார்த்துக்கோ. போனதில் போயிருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். வேறு ஏதாவது ட்ரைனிங் சென்டர், கஷ்டமான ட்ரைனிங் சென்டர் வந்திருக்கும். இந்த இதில் போனால் உனக்கு ஈஸியான ட்ரைனிங் சென்டர். இப்போ என் ட்ரைனிங் சென்டர் வந்து நாசிக், மகாராஷ்டிரா, ஆர்டி சென்டர் என்ஆர்சி. இப்போ நான் போகிற சென்டர் வந்து 30 நான் கிளம்ப போகிறேன். சார் தான் எனக்கு உதவியாக இருந்தாங்க. ஃபிசிக்கல் நல்லா கொடுத்தாங்க. ஃபிசிக்கல் நான் ஃபஸ்ட்டு போய் அடித்தேன். மெடிக்கல் சார் இங்கே வச்சு ஃபஸ்ட் தான் கண்ணு எல்லாமே செக் பண்ணாங்க, காது எல்லாம், பல்லு எல்லாமே செக் பண்ணாங்க. நான் பல்லுக்கு ரொம்ப இது பண்ணேன். பல்லில் கொஞ்சம் நல்லா சார் தான் சொன்னாங்க. சார் சொன்ன ஹாஸ்பிட்டல் தான் போய் பார்த்தேன். அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. போன தடவை தான் மெடிக்கலில் போச்சு. அதனால் சார் சொன்ன ஹாஸ்பிட்டல் போய் சர்ஜரி பண்ணேன், சரியாக போச்சு. அதுக்கப்புறம் இந்த தடவை மெடிக்கல் பார்த்தேன், மெடிக்கல் ஃபிட் ஆகிட்டேன். சார் சொன்ன வச்சு கேளுங்க, நல்லபடியாக பாஸ் ஆகலாம். நம்பி வாங்க நம்ம சென்டருக்கு, நல்லபடியாக பாஸ் ஆகிட்டு போகலாம். தேங்க்யூ.